ஆள மாத்தி தினால போய் இன்னாட்டு இளவரசி இளவரசியா அனுதுரை பேசுவாளே இப்ப யார் அடங்கி விட்டாளா ஆண்டி அம்மா அடங்கிட்டங்க நாங்க யார் தெரியுமா நீங்க இருவரும் யாரு யார் தெரியவில்லை நாங்கள் இருவரும் தான் அந்தரங்க காதலர்களா இப்படி இந்த உண்மையை பாருங்க எனக்கு வேலைக்காரன் கூலிக்காரன் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கினாலும் அந்த குங்குமத்தை பூஜை அறையிலும் எடுத்து இருப்பாங்களாம். 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா கூட அந்த செருப்பை விட்டு வாயுக்குள்ள விட்டு போவாங்கன்னு சொன்னாலே அந்த செருப்பை பாத்தீங்களா? இதான் இவன் நிலைமை. எனக்கு உங்களை அடிச்சு உதவி உடம்பெல்லாம் சொல்லியா இருக்கு. நான் உள்ள போயிட்டு கீழ்பாட்டுல எனக்கு எப்படி தெரியுமா? ஏறி கடா போட்டு டீ குடிப்பான். அன்று ஒரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக என்னடி சொன்ன? உன் நிலைமை பார்த்தா என்னது? இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது. அது என்ன துணிவு கொண்டாய்? நான் நினைத்தால் இந்த சத்திய நாடு நாய் சுடக்கூட நாடு தலை கட்டக்கூடாது. என் வாழ்க்கை எப்படிதான் எடுத்து போக வேண்டுமா கடவுளே? அம்மா, ஒரு நாட்டுக்கே இளவரசினார் என் கரத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்திருக்கின்றானே. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, அம்மா 10 மாசம் என்ன சுமந்து அம்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா
விரல முடிச்சு அசந்தா சொல்லி கொடுத்த நாடாண்ட மன்னருக்கு நாட்டு ரத்தே இன்னொரு சேனல்ல போடுறேன் அம்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ என் வாழ்வு இப்படிதான் நடந்து போக வேண்டுமா? இதற்கு மேற்பட்டு இந்த உலகத்தில் உயிரோடு வாழக்கூடாது. அது திருக்கின்றதே மலைபிச்சு அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு வருகின்றேன். ஆண்டவா இறைவா, பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் வழிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்றில் மிதக்கும் கடலில் தவழும்
நதிவா உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஓ வணக்கம் 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 அச்சமில்லை அச்சமில்லை உச்ச மீது வாய் நிறுத்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று கச்சிதம் எடுத்துரைத்த கவிக்குயல் பாரதிக்கு ஒரு வணக்கம் கல்லடிப்பட்டு கசையடிப்பட்டு கடும் சிறையில் செக்கிழுத்த வாவு சிதம்பரனாருக்கு ஒரு வணக்கம் நாடு காக்க தன் மானம் காக்க தம்முயிரை தூசணம் மதித்து மரக்கிளையில் தூக்குக்கிற முத்தமிட்ட மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம் அது மட்டுமா ஏழை மக்களுக்காகவே பாடுபட்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு தலைவராக இருந்து தமிழ் திரை உலகத்தையே தலை நிமிர வைத்த ஏழை எளிய மக்களுக்கு பாடுபட்ட ஐயா கேப்டன் ஐயா அவளுக்கு ஒரு வணக்கம் என்னுடைய கலைதேவி நாடக மடத்தை ரசிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற என்னுடைய கலை சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் நான் யார் என்னுடைய பெயர் என்ன என்னுடைய நாடோ சத்தியபுரி நாடு சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் இளைய மகனாக முத்து என்ற பெயரோடு அயல் நாடு சென்றேன் பட்டங்கள் பல வைந்தேன் இன்று தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும் அண்ணனை காண வேண்டும் அன்பு தங்கை முத்தழகை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமோடு வந்திருக்கின்றேன் இருந்தாலும் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் ஏழை ஏழை மக்களுக்காக பாடுபட்டு எத்தனையோ ஏழை குடும்பங்களை வாழ வைத்து காலம் சென்ற ஐயா கேப்டன் ஐயா புகழை பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் நாடு நாடு தமிழ்நாடுது கேப்டன் ஐயா புகழ் இங்கே பாடுது நாடு நாடு தமிழ்நாடுது கேப்டன் புகழ் இங்கே பாடுது அவரை போல அன்பு தலைவர் யாரு என்று நீயும் இங்கே கூறு நாடு தமிழ்நாடுது கேப்டன் புகழ் இங்கே பாடுது அன்போடும் பண்போடும் வாழ்ந்த தலைவர் யாரிடம் அவர்தானே கேப்டன் ஐயா தானடா அன்போடும் பண்போடும் வாழ்ந்த தலைவர் யாரிடம் அவர்தானே கேப்டன் ஐயா தானடா மனிதானியம் அவரை மனதில் நிறுத்திக் கொள்ளடா மனிதானியம் அவரை மனதில் நிறுத்திக் கொள்ளடா மனிதானியம் அவரை மனதில் நிறுத்திக் கொள்ளடா இது மன உருகோ என் அன்பு தலைவர் அருமை தலைவர் கேப்டன் ஐயா தானடா அவரை மறக்க மனம் ஏதடா நாடு நாடு தமிழ்நாடு ஐயா புகழ் இங்கே பாடுது சீரோட சிறப்பாட வாழ்ந்த தலைவர் யாரடா அவர்தானே கேப்டன் ஐயா தானடா சீரோட
ஏதடா அவரை மறக்க மனம் ஏதடா நாடு நாடு தமிழ்நாடு கேப்டன் புகழ் இங்கே பாடுதி அப்படிப்பட்ட அன்பு தலைவர் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு சீராக அமர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த ஐயா கேப்டன் ஐயா இந்த மண்ணை விட்டு மறைந்து ஓராண்டு காலம் ஆகியும் அவருடைய நினைவு எப்போதுமே இந்த தமிழ்நாட்டை விட்டு மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் சிவலோகவதி அறிய வேண்டும். மீண்டும் இந்த மண்ணில் ஒரு மனிதனாக பிறந்து அவர் விட்டு சென்ற பணியை மீண்டும் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். இருந்தாலும் என் அன்பு காதலி மாலாவை சந்திக்க வேண்டும். மாலா பார்த்ததும் என்னையே நான் மறந்துட்டேன். அப்படியா? என் மனசு முழுக்க நீதான் இருக்க. ஐயோ பார்த்தால் எனக்கு முகத்தை ஊட்டுகிறது. எனது கண்களோ காதல் பெறுகிறது. எனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊசுகிறது. இனிமையான நேரத்துடைய பார்க்கும் பொழுது தொட்டு
இந்த உலகமே என் அன்பு காதலின்னு ஆமா இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை காண வேண்டும், என்னுடைய அண்ணனை காண வேண்டும், அன்பு தங்கையை காண வேண்டும் என்று புறப்பட்டு விட்டேன். நாட்டுக்கு சென்று என்னுடைய தாய் தந்தை எடுத்து கூறி முறையாக திருமணம் செய்து எனக்காக காத்திருவோம். போகலாம். ஓடிவா ஓடிவா ஓடிவா.